பிரைஸ் தி லார்ட். சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? பிரமிளாவோட வீட்டுக்காரும் பசங்களும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அம்மா நான் கூப்பிட்ட உடனே ஓடி வருவான்னு பிரமிளாவோட வீட்டுக்காரர் சொன்னாரு. உடனே மூத்த பொண்ணு சொன்னா, இல்ல டாடி, மம்மி நான் கூப்பிட்டாதான் உடனே வருவாங்கன்னு சொன்னா. உடனே சின்ன பையன், இல்ல இல்ல, மம்மிக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, 3 பேரும் 3 பக்கமா நின்னுக்கலாம், ஆளாளுக்கு கூப்பிடலாம், அம்மா யார்கிட்ட முதல்ல வரான்னு பார்க்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. முதல்ல பிரமிளாவோட வீட்டுக்காரு, அம்மா பிரமிளா கொஞ்சம் இங்க வாயேன் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. உடனே பிரமிளாவும் தோ வரேங்க அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துல இன்னொரு ரூம்ல இருந்துகிட்டு பிரமிளாவோட மூத்த பொண்ணு, அம்மா இங்க வாங்கம்மா அப்படின்னு குரல் கொடுத்தா. அதுக்கும் பிரமிளா தோ வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன பையன் குரல் கொடுத்தான், மம்மி அப்படின்னு. தோ வரேன்டா அப்படின்னு சொன்னாங்க. பிரமிளாவுக்கு எங்க போறதுன்னே தெரியல, யார்கிட்ட முதல்ல ஓடுறதுன்னே புரியல, அப்படியே நின்னுட்டாங்க. ஆமாங்க, உலக பிரகாரமான மனுஷன் நம்ம கூப்பிட்ட இடத்துக்கும் கூப்பிட்ட நேரத்துக்கும் சரியா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க கூப்பிட்ட உடனே மறு உத்தரவுனா பதில் கொடுப்பாரு. ஆமா, நீங்க என்ன சூழ்நிலையில இருந்து கூப்பிடுறீங்களோ அந்த சூழ்நிலைக்கு தக்க பதில அவர் உடனே கொடுப்பாரு. அப்புறம் ஏன் தாமதிக்கிறீங்க? கூப்பிடுங்க அவரை நோக்கி. God bless you all.